செஃப் ஃப்ரம் வில்லேஜில் இந்த வாரம் அந்த சிக்கனை பாத்திருப்பீங்க, இந்த சிக்கனை பாத்திருப்பீங்க, நாட்டு சிக்கனோட பாத்திருப்பீங்க. மலாய் சிக்கனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல பாப்பீங்க. மலாய் சிக்கனுக்கு தேவை தயிர். நீங்க தான் எங்க உயிர். ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஆதரவை கொடுத்துட்டே இருங்க, நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிளகையும் சீரகத்தையும் சீக்கிரமா அரைப்போம். வெங்காயத்தை வெட்டலாமா? இன்னைக்கு நம்ம மலாய் சிக்கன் பண்ண போறாங்க. மலாய் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரிய மூணு நல்லா வதக்கி அரைச்சு எடுத்துடணுங்க. நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், முந்திரி, வதக்கி வச்ச வெங்காயத்தை அரைச்சிடுவோம். ஆஹா, வாடை மணக்குதடா. தரமா இருக்கு. டேய் சரணா, என்னடா ஒழுங்கா அரைக்கலன்னு வச்சுக்கவே உன்னை சாம்பார்க்குள்ள தூக்கி போட்டுருவேன். சாம்பார்ல தூக்கி போடுவியா? ஆமா, நீதான் பெரிய பருப்பாச்சே. அர அர வதக்குன வெங்காயத்தை அரைச்சாச்சு. அம்மியை கழுவுறான், இஞ்சி பூண்டை அரைக்கிறான், சமையலுக்கு போறான். இஞ்சி பூண்டை அரைச்சாச்சு கட்டான கலர்ல. அரைக்க வேண்டிய மசாலா பொருள்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த நம்ம டிஷ்ஷுக்குள்ள போயிடலாம் வாங்க. கிராம்பும் ஏலக்காயும் ஃபர்ஸ்ட் நல்லா போட்டுக்குவோம். சீரகம், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, வதக்கி அரைச்ச வெங்காய, பச்சை மிளகாய், முந்திரி, சிறிதளவு தண்ணீர், அரைச்ச மிளகு, சீரகம், பட்டர் சிறிதளவு, கரம் மசாலா, கோழிக்கறி,
கறி வேகணுன்ற காண்டி சிறிதளவு தண்ணீர். கிறிஸ்டல் சால்ட் தேவையான அளவு. கறி நல்லா கொதிச்சிருந்தா அப்படி டிப்பு டிப்புன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா? அப்படி வரப்போ ஒரு பாலை ஊற்றி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. 1 கிலோ கறிக்கு நான் 1/4 லிட்டர் பால் ஊற்றுறேன். மலாய் சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்கன்னு நம்ம அதை போய் டேஸ்ட்டு பார்க்கலாம். வாழை மரத்துக்கு கீழே மலாய் சிக்கன் செம்மையா இருக்கு. ஆஹா, வாழ்க்கையில தாட்டிங்க செம்மையா இருக்கு. டெய்லியும் ஹாஸ்டல் சாப்பாடாக சாப்பிட்டு வெறுத்து போய் இன்னைக்கு வந்து சிக்கன் ஒரு வேட்டை ஆயாச்சு. அருமையாக இருக்குது. மலாய் சிக்கன் அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது போங்க.